ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரதான தொழுகைகளை தொழுத உடனே நீங்கள் எழுந்து போகிவிட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சிலர்கள் இருக்கிறார்கள் ஃபரல் முடிந்தவுடன் அவர்களுக்கு ஏதும் தேவையில்லை, அவர்கள் எழுந்து போய்விடுவார்கள். ஃபரல் முடிந்தால் போதும் என்று போய்விடுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபரல் தொழுதற்கு பின்னால் அந்த இடத்திலேயே நீங்கள் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்குகிறது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுக்கு வருகிறோம், தொழுகை நேரத்திற்கு வருகிறோம், தொழுகை முடிந்தவுடன் என்ன செய்கிறோம்? உடனே நாம் வெளியே செல்லக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஃபரதான தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அந்த தொழுகையை தொழுது முடித்ததற்கு பின்னால் சில தருணங்கள் அவன் அமர்ந்து உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே அவனுடைய பெயர்களை துதித்து அவனிடத்திலே துஆ செய்து அவனிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தவைகளை எல்லாம் அவன் செய்தால் மலக்குமார்கள் அவனுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகை முடித்ததற்கு பின்னால் அதே இடத்தில் உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், வ அதூபு இலைஹி, நான் தௌபா செய்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா தேடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அடுத்தும் சொன்னார்கள், இதை மட்டும் செய்யாதீர்கள், அல்லாஹும் அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் வ இலைக யர்ஜு ஸலாம் ஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம் வ அதுகில்னா தார ஸலாம் தபாரக்த ரப்பனா வ தஆலைத வ தஅல்லம்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். இந்த துஆக்களை நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாலும் இஸ்திக்ஃபார் செய்வதோடு தௌபா செய்வதோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, லா மானிய லிமா ஆதைத வலா முஅதிய லிமா மனஅத என்ற துஆவையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒவ்வொரு ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இஸ்திக்ஃபார், தௌபா, அல்லாஹும் அன்த ஸலாம் என்ற துஆக்கள், லா மானிய லிமா ஆதைத என்ற துஆக்கள், அதற்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓதினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதனுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா